தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜூலை 2ஆம் தேதி முதல் 8 நாட்கள் 5 நாடுகளுக்கு பிரதமர் மோடி சுற்றுப்பயணம். கானா, அர்ஜென்டினா, பிரேசில் உள்ளிட்ட பயணம் மேற்கொள்கிறார் பிரதமர் மோடி. அரசு பள்ளிகளில் மாணவர்கள் உரிய நேரத்தில் தண்ணீர் குடிக்க ஏதுவாக வாட்டர் பெல் திட்டம் அமல். அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் சுற்றறிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 71,440 ரூபாய்க்கு விற்பனை. தொடர் கனமழை காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 117 அடியாக உயர்வு. அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு வினாடிக்கு 22,500 கன அடி தண்ணீர் வெளியேற்றம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கான நீர்வரத்து 78,000 கன அடியிலிருந்து 88,000 கன அடியாக அதிகரிப்பு. நீர்வரத்து அதிகரித்துள்ளதை அடுத்து காவிரி ஆற்றில் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் விதிக்கப்பட்ட தடை நீட்டிப்பு. ஒடிசா மாநில பூரி ஜெகநாதர் கோயில் ரத யாத்திரையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. கூட்ட நெரிசலில் சிக்கி 500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் சிலர் கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தகவல். புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் கோவில் ரத யாத்திரை திருவிழா 2வது நாளாக கோலாகலம். லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை இழுத்து வழிபாடு. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தை அடுத்த சித்தேரி ரயில் நிலையம் அருகே தண்டவாளம் உடைந்து சேதம். மின்சார ரயில் ஓட்டுநர் உரிய நேரத்தில் தண்டவாள சேதத்தை கண்டறிந்ததால் பெரும் விபத்து தவிர்ப்பு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று கூடுகிறது திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை குறித்து ஆலோசிக்க முடிவு என பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. அண்ணாமலைக்கு தேசிய அளவில் முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் திட்டவட்டம். தேசிய பொறுப்பு வழங்கப்பட்டாலும் மாநில அரசியலில் அண்ணாமலை முக்கிய பங்காற்றுவார் எனவும் தகவல். தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரையில் தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணிக்கு தலைவர். அமித்ஷா எந்த அர்த்தத்தில் கூட்டணி ஆட்சி என கூறினார் என தெரியவில்லை என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கருத்து. அது என்டிஏ கூட்டணியை பொறுத்தமட்டில் தமிழ்நாடு தலைவர் எடப்பாடியார் தான். இது என்டிஏனுடைய தேசிய தலைமையில் எடுக்கப்பட்ட முடிவு. தமிழ்நாட்டுடைய அனைத்து அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடியார் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முடிவு. இதில் பிரிகேடியர் கட்டளை தளபதி எடப்பாடியார் தான். அவர் எந்த அர்த்தத்தில் சொன்னார், எதுக்கு சொன்னார், இதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க இப்ப கேட்குறீங்க, இப்ப சொன்னாங்க. என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான். இபிஎஸ் பெயரை முதல்வர் வேட்பாளராக அமித்ஷா குறிப்பிடாதது தொடர்பான கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதில். அமித்ஷா அவர்களும் அதிமுக பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய பழனிசாமி அவர்களும் நீங்க இன்னைக்கு உள்ளதை பேசக்கூடாது. அன்னைக்கே அமித்ஷா அவர்கள் அவருடைய தலைமையில் ஆட்சி அமையும் சொல்லியிருக்கிறாங்க. நல்லது நடக்கும். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை வகிப்பது அதிமுக தான் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திட்டவட்டம். கூட்டணியை பலப்படுத்த அமித்ஷா முயன்று வருவதாகவும் கூட்டணி ஆட்சிதான் சாத்தியம் எனவும் பேட்டி. எல்லாமே சாத்தியம் தானே. இந்தியாக இருக்கும் ஒத்த கருத்து உள்ள கட்சிகள், அதாவது கொள்கை வேறாக இருந்தாலும் திமுகங்கிற ஒரு தீய சக்தியை ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தினாலதான் எல்லா கட்சிகளும் இணைஞ்சிருக்கோம். அதனால உறுதியாக அது சாத்தியம்தான் என்று நான் உறுதியாக
ஆஸ்கர் விருதுகளை வழங்கும் IANS அமைப்பில் உறுப்பினராக இணைய நடிகர் கமலஹாசனுக்கு அழைப்பு. தாங்கள் செலுத்திய பெரும் தாக்கத்துக்கான தாமதான அங்கீகாரமே இது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் வாழ்த்து பதிவு. ஜூலை 7ஆம் தேதி முதல் சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. கோவையில் தொடங்கி ஜூலை 20ஆம் தேதி தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணியில் நிறைவு செய்கிறார். போர் பதற்றம் எதிரொலியாக ஈரான் நாட்டிலிருந்து மேலும் 12 தமிழர்கள் மீட்பு. டெல்லியிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்த தமிழர்களுக்கு அமைச்சர் நாசர் வரவேற்பு. பள்ளிகளில் சாதி மோதலை தடுக்க வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது பள்ளிக் கல்வித்துறை. ஆசிரியர் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சாதியை குறிப்பிட்டு மாணவர்களை அழைக்கக்கூடாது என அறிவுறுத்தல். புதுச்சேரி ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் ராஜினாமா செய்தார். ராஜினாமா கடிதத்தை முதலமைச்சர் ரங்கசாமியிடம் வழங்கினார். புதுச்சேரியில் 3 நியமன MLA-க்கள் ராஜினாமா. 3 பேர்களின் ராஜினாமாவும் ஏற்கப்பட்டதாக சபாநாயகர் செல்வம் அறிவிப்பு. இருபத்தி 4 அரசியல் கட்சிகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரிக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவு. பதிவு செய்து அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் 2019க்கு பிறகு ஒரு தேர்தலில் கூட போட்டியிடாத கட்சிகளை தேர்தல் ஆணைய பட்டியலில் இருந்து நீக்கலாமா என பரிந்துரைக்க அறிவுறுத்தல். நாளை முதல் சென்னை ரிசர்வ் வங்கி சுரங்கப்பாதை ஒரு வழிப்பாதையாக மாற்றம். சாலை பணி நடைபெறவுள்ளதை அடுத்து போக்குவரத்து காவல்துறையினர் நடவடிக்கை. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே சாலை விபத்தில் நூலிழையில் உயிர் தப்பிய இளைஞர். வதைக்க வைக்கும் CCTV காட்சி வெளியாகி பரபரப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் நீடூரில் கடந்த 24ஆம் தேதி முகமது ஹாலிக் என்ற இளைஞர் கொலை செய்யப்பட்ட சம்பவம். 7 தனிப்படைகள் அமைத்து போலீசார் குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் கடலூரில் பதுங்கியிருந்த 3 பேர் கைது. ஒவ்வொரு இந்தியனும் தனது கடைசி மூச்சு வரை அரசியலமைப்பை பாதுகாப்பான். RSS கனவு காண்பதை நிறுத்த வேண்டும். RSS பாஜகவுக்கு அரசமைப்பு தேவையில்லை, மனுஸ்மிருதிதான் வேண்டும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பதிவு. தேர்தல் ஆணையம் பாஜகவின் கைக்குலியாக மாறி NRC திட்டத்தை பின்வழியாக புகுத்த முயற்சிப்பதாக மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டிய பிரச்சினை என சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் ஆதரவு. ஹேமா கமிட்டி அறிக்கையின் அடிப்படையில் பதியப்பட்ட 35 வழக்குகளும் கைவிடப்பட்டதாக கேரள அரசு தகவல். வாக்குமூலம் அளிக்க யாரும் முன் வராததால் கைவிடப்பட்டதாக விளக்கம். குஜராத் நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையின் போது கழிவறையில் அமர்ந்து கொண்டே காணொலி வாயிலாக விசாரணையில் பங்கேற்ற நபர் இணையத்தில் வீடியோ வைரலான நிலையில் நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயலுக்கும் வலுக்கும் கண்டனம். சாலையில் பழுதாகி நின்ற மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவின் 19 கான்வாய் வாகனங்கள். டீசலில் தண்ணீர் கலந்திருந்தது போலீஸ் விசாரணையில் அம்பலம்.
அகமதாபாத் விமான விபத்து சோகத்துக்கு மத்தியில் பார்ட்டியில் ஆட்டம் போட்ட ஏர் இந்தியா நிறுவன ஊழியர்கள். வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் 4 மூத்த அதிகாரிகள் பணி நீக்கம். அமெரிக்காவின் தாக்குதலில் ஈரானின் அணுசக்தி தளவாடங்கள் முற்றிலும் அழிந்துவிட்டன. தேவைப்பட்டால் ஈரான் மீது மீண்டும் குண்டு வீசப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. குற்ற செயல்களில் ஈடுபட்டால் கிரீன் கார்டு வைத்திருந்தாலும் விசா ரத்து செய்யப்படும். நிரந்தர குடியுரிமை என்பது நிபந்தனையுடனான சலுகையை தவிர உத்தரவாதம் உள்ள உரிமை அல்ல என அமெரிக்கா எச்சரிக்கை. கனடா அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்கள் மீது டிஜிட்டல் சேவை வரியை விதித்ததன் எதிரொலி. கனடாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையை நிறுத்தினார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். பாகிஸ்தானின் ஸ்வாட் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 18 பேர் அடித்து செல்லப்பட்ட சோகம். 4 பேரின் உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் மற்றவர்களின் உடலை தேடும் பணி தீவிரம். தென்கொரியாவில் சுரங்கப்பாதையில் சென்று கொண்டிருந்த மெட்ரோ ரயிலில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த பயணி. அடுத்தடுத்த பெட்டிகளுக்கும் தீ பரவியதால் கடும் புகைமூட்டம், 6 பேர் காயம். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் தமிழக கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா சாம்பியன். உஸ்பெகிஸ்தான் வீரர் நோடிவிக்கை வீழ்த்தி மகுடம் சூடினார். சர்வதேச செஸ் தரவரிசையில் 4வது இடத்திற்கு முன்னேறினார் பிரக்ஞானந்தா. 11.3 புள்ளிகளை அதிகம் பெற்று குகேஷை பின்னுக்கு தள்ளி அசத்தல். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் மலேர்கா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் யூகி பாம்ரி ஜோடி முன்னேற்றம். அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்சின் தியோ ஆரிபேஜ் அர்ஜென்டினாவின் கிடோ ஆண்டசி ஜோடியை வீழ்த்தி அபாரம். வயதுக்குட்பட்டோருக்கான ஒருநாள் போட்டியில் இங்கிலாந்து அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி அபாரம். ஒருநாள் போட்டியை T20 மாற்றி அதிரடியாக விளையாடிய வைபவ் சூரியவன்ஷியால் அபார வெற்றி. மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி. 159 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று 1-0 என முன்னிலை. சர்வதேச ஈட்டி எறிதல் தரவரிசை பட்டியலில் மீண்டும் முதலிடம் பிடித்தார் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா. 1045 புள்ளிகளுடன் முதலிடத்திற்கு முன்னேறி அசத்தல். ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஸ்குவிட் கேம் தொடரின் 3ஆம் மற்றும் கடைசி பாகம் வெளியானது. 6 எபிசோட்களை கொண்ட இந்த சீசன் அடுத்தடுத்த ட்விஸ்டுகளால் நிறைந்திருப்பதாக ரசிகர்கள் பிரமிப்பு. ஹிந்தி பிக் பாஸ் 13வது சீசனில் பங்கேற்று பிரபலமான நடிகை ஷெஃபாலி ஜரிவாலா காலமானார். மாரடைப்பு காரணமாக மருத்துவமனையில் செல்லும் வழியில் உயிர் பிரிந்தது.
இன்ஸ்டாவில் பதிவிடும் நோட்ஸ்களில் வண்ணம் மற்றும் எமோஜிகள் சேர்த்து கஸ்டமைஸ் செய்து கொள்ளும் புதிய வசதி. புதிய அப்டேட்டை வெளியிட்டது மெட்டா.